ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நான் பார்த்தீங்கன்னா நம்ம மைக் செட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி 12 வோல்ட் பிக்சலு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் எஸ்எம்டி செட்டு. நம்ம எல்லாருமே லைட்டு வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயர் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஒயர் இருக்கும். இந்த ஒயர்லேயே நம்ம என்ன பண்ணுவோம், லைன் அடித்து நம்ம லைட்டை யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம 12 வோல்ட் டிசி ஒயர் போட்டு அந்த ஒயர்லேயே நம்ம இந்த மாதிரி ஒயர் எடுத்து நம்ம லைன் கொடுத்து, அதாவது பாருங்கள், இப்படி நம்ம லைன் கொடுத்து இந்த லைட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடலாம், 2 ஃபங்க்ஷனுக்கு போடலாம், 3 ஃபங்க்ஷனுக்கு போடலாம். நம்ம இந்த மாதிரி போட்டு கழட்டும் போது என்ன ஆகும்னா, இந்த ஒயரில் இருக்கிற இந்த பிக்சரில் இருக்கிற ஒயர் வந்து டேமேஜ் ஆகும் பாருங்கள். இப்போ நான் போட்டுட்டு கழட்டம் பாருங்கள், ஒயர் டேமேஜ் ஆகுதுங்களா பாருங்கள். இந்த காப்பர் கம்பி வந்து பிஞ்சிட்டு வரும். ஓகேங்களா. இது வந்து நம்ம பிக்சல்லே இருக்கிற ஒயரை வச்சு நம்ம ஒரு 2 டைம் போட்டு கழட்டினோமால நமக்கு வந்து அந்த காப்பர் கம்பி பிஞ்சிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒயரை சீவி லைட்டு வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி பாருங்கள். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், ஒயர் பகுதியில் சீவோம், மறுபடியும் அது 2 ஃபங்க்ஷனும் அப்படியே அந்த போயிடும். ஓகேங்களா. அந்த மாதிரி பிரச்சனை வர்றதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மாதிரி சிலுக்கு ஒயர் போடுவீங்க. சிலுக்கு ஒயர் மேலே 1 ஸ்கொயர் போட்டு நீங்கள் லைன் அடிப்பீங்கன்னு இல்லைன்னு சொல்லலை. அப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணுங்க, அப்படியும் பண்ணலாம். ஆனால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைன் கொடுத்து அவுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. இதுக்கு நம்ம ஒரு தீர்வு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஈஸியாக நம்ம வேலை முடிகிற மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பின்னு, அதாவது 12 வோல்ட் பிக்சலுக்குன்னு இல்லை, இது நீங்கள் வேறு எந்த இதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பொருளை போட்டு லைன் கொடுத்து எடுத்து வைப்பீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி பின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் பின்னு. ஓகேங்களா. இந்த பின்னோட யூசேஜ், இதோட கனெக்ஷன் பண்ணுறது எல்லாமே வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 12 வோல்ட் பிக்சலுக்கு இந்த பின்னை எப்படி போடலாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டிப்ஸ் நான் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த மேல் ஃபீமேல் பின் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இதுக்கு வந்து நான் 12 வோல்ட் டிசி அவுட்புட்டுக்கு மாதிரி இந்த 2 ஆம்ஸ் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது நீங்கள் இது வந்து இப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மேலே ஒயர் போட்டுவிட்டு 2 ஒயர் ப்ளஸ் மைனஸ் எடுத்துகிட்டு அந்த ப்ளஸ் மைனஸில் நீங்கள் இந்த பின்னை நீங்கள் வந்து இந்த பின்னை நீங்கள் மேலே கொடுத்தா சரி, இல்லை இந்த பின் மேலே கொடுத்தா சரி, இது நீங்கள் பிக்சலில் கொடுத்தா சரி, இது பிக்சலில் கொடுத்தா சரி, நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் போடும் போது அது செட் ஆகிடும். ஓகேங்களா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் அந்த பின்னில் ஒரு பகுதி எடுத்து நான் இந்த எஸ்எம்பிஎஸ்சில் நான் லைன் கொடுக்குறேன். ப்ளஸ் மைனஸ் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஓகேங்களா. ஏன்னா பின்னு வந்து மாற்றி சொருவுனா எரியாது, அதனால் மாற்றி சொருவ முடியாது பின்னை. அதனால் ப்ளஸ் மைனஸ் நம்ம கரெக்டாக லைன் கொடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த பின்னிலே பார்த்தீங்கன்னா கருப்பு ரெண்டு வயராக இருக்கும். அது நீங்கள் பார்த்து கரெக்டாக லைன் கொடுத்துருங்க. லைன் அடிச்சுட்டு பார்த்து லைன் அடிக்கணும். டச் ஆச்சுன்னா நமக்கு பவர் பாக்ஸு போயிடும். ஓகேங்களா. லைன் அடிச்சுட்டு நீங்கள் டேப் அடிங்க. இந்த மாதிரி டேப் அடிக்கிறதோட ஹீட் சில்லு போட்டு ஹீட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா டேப் அஞ்சுனாக்கோ நமக்கு மழை காலத்தில் நினைச்சிச்சின்னா 2 டைம் நினச்சின்னா போயிடும், பிஞ்சிட்டு வந்துடும். அதே ஹீட் சில்லு போட்டு நீங்கள் 2 டேக் அடிச்சுட்டிங்கன்னா நமக்கு அது லைஃப் லாங் ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு எஸ்எம்பிஎஸ் எடுத்துகிட்டேன். அந்த எஸ்எம்பிஎஸ்சியில் ப்ளஸ் மைனஸ் நான் லைன் கொடுத்துட்டேன். ஓகேங்களா. இப்போ வந்து நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா, அதே மாதிரி பிக்சல் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இந்த பிக்சல் நான் எடுத்துகிட்டு பிக்சலில் நான் ப்ளஸ்ஸு மைனஸு கொடுக்குறேன். ப்ளஸ்ஸுக்கு வந்து நமக்கு பிக்சல்லே பாருங்கள் கலர் போட்டதும் ப்ளஸ்ஸு இந்த வயர் நான் லைன் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 ஆம்ஸ் பவர் சப்ளையில் நம்ம ஒரு பின்ன லைன் கொடுத்தாச்சு. அதே மாதிரி நம்ம எஸ்எம்பிஎஸ்லேயும் நம்ம ஒரு பின்ன லைன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இதுக்கான கனெக்ஷன் நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னிலே ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இந்த பின்னிலையும் ஒரு ஏரோ மார்க்கு அம்புக்குறிமாக கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் இப்படி மாற்றி சொருவினீங்க பாருங்கள். நான் மாற்றி சொருவுறேன். இப்படி நீங்கள் மாற்றி சொருவினீங்கன்னா நம்ம பின்னு செட் ஆகாது பாருங்கள். உள்ளாரே போல் பின்னு செட் ஆகாது. அதனால் நீங்கள் இது என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக இப்படி சொருவினா மட்டும்தான் நமக்கு அது கரெக்டாக லைன் கொடுத்து போட்டால் மட்டும்தான் நமக்கு எரியும். அந்த பின்னு, அதாவது 2 ஏரோ மார்க்கும் நமக்கு நேராக இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா தான் பின்னு உள்ளே போவோம். மற்ற சமயம் பின்னு உள்ளே போவோம், நான் லைட் எரியாது பாருங்கள். இதே நான் ரொம்ப அழுத்தி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதே பாருங்கள், பின்னை நான் மாற்றி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ரொம்ப அழுத்தி போகிறோம், நமக்கு உள்ளே செட் ஆச்சுங்களா. அந்த பின்னா உட்காரல பாருங்கள், கேப் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த பின்னு உட்காரல பாருங்கள், கேப் இருக்குது. லைட்டு நமக்கு எரியல, ஏன்னா ப்ளஸ் மைனஸ் மாறி போயிடுச்சுல. அதனால் லைட்டு நமக்கு எரியாது. நீங்கள் இதை கரெக்டாக லைன் கொடுக்கணும். மேலே 2 ஏரோ மார்க்கும் பார்த்த மாதிரி நேராக நீங்கள் வச்சு பின்னை அழுத்துட்டிங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா லைட்டு அது பாட்டுக்கு எரியும். முடிஞ்சிச்சிங்களா. இதே மாதிரி தான் நீங்கள் இப்போ ஒரு லென்த்துக்கு நீங்கள் ஒரு 50 பல்ப் 50 கட்டு 60 கட்டு நீங்கள் அடிக்கணும். அந்த மாதிரினா நீங்கள் பிரித்து போட வேணாம். மேலே 2 ஒயர் ப்ளஸ் மைனஸை நீங்கள் எடுத்து அந்த ஒயரில் நீங்கள் இந்த பின்னை பர்மனெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, பர்மனெண்ட்டாக நீங்கள் போட்டுட்டிங்கன்னா
நீங்கள் அந்த ஒயர் மட்டும் மேலே தூக்கி போட்டு இந்த பிக்சலை நீங்கள் பின்னில் சொருவி நீங்கள் பின் இடத்துல இது கழட்டுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி இருக்குதுங்களா, 2 பக்கமும் அழுத்துனீங்கன்னா ஈஸியாக நமக்கு பின் வந்துடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது. இது எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலான்னா மெயினாக உங்கள் கட்டை நீங்கள் பாதுகாக்கலாம். ஆனால் லைட்டு வந்து கம்மி ரேட்டு போட்டு தான் வாங்குகிறோம், நம்ம இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அந்த லைட்டை நம்ம அந்த போட்ட அமௌண்ட்டை எடுக்கிற முடியலனாச்சும் நம்ம அந்த லைட்டை யூஸ் பண்ணணும். அதுக்கோசரம் தான் வந்து இந்த மாதிரி பின்னெல்லாம் போட்டு நீங்கள் சேஃப்டி பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2-3 ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ரா ஓடும். ஓகேங்களா, அதுக்கு தான் வேறு எதுவும் இல்லை. பாருங்கள், சிம்பிளாக யூசேஜ் சிம்பிளாக நீங்கள் பண்ணிக்கலாம். இது நீங்கள் 12 வோல்ட் பிக்சல் இல்லை 5 வோல்ட் பிக்சல் டியூப் லைட்டுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். குண்டூசி குத்துற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி போட்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை மீதி. போனீங்கன்னா லைட்டு போட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம பின் அடிச்சு இந்த பின்னை நம்ம கனெக்ஷன் பண்ணோமா நான் போட்டு வந்துட்டுலாம் வேலையே மீதி நமக்கு. ஏன்னா போய் நம்ம ஒயர் 2 ஒயர் போட்டு அந்த இடத்துல குண்டூசி போட்டுக்கிட்டு அது பண்ணுறது நமக்கு டைம் வேஸ்ட்டு. அது இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி பின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம்லேருந்து எல்லாமே சேவ் ஆகும், உங்களுக்கு பொருளும் நல்லா லைஃப் வரும். அதுக்கோசரம் தான் அந்த பின்னை நீங்கள் யூஸ் பண்ணுற சொல்கிறேன். என்னோடய ஒரு கணிப்பில் நான் என்னோடய ஒரு இதில் அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய யூசேஜில் நான் உங்களுக்கு இதை நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி பிக்சலு இந்த பின்னு நீங்கள் எங்கே வாங்குறது பார்த்தீங்கன்னா இந்த பின்னு நம்மக்கிட்டே அவைலபிள் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஆன்லைன் பண்ணிட்டு இருக்கிறோம், போட்டுட்ருக்கோம். இதை பற்றி எதுக்காக வீடியோனா இதை பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது நம்ம லைட்டில் லைன் கொடுத்துட்டு அதாவது இது தேவை இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்க பார்த்து இந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு இந்த பின்னு வேணும்னா பாருங்கள், மேல் ஃபீமேல் பின்னு 2ஆக கொடுத்துருவோம். ஒரு ஜோடியாக வந்து நமக்கு இந்த மாதிரி ஜோடியாக நம்ம பின்னு கொடுத்துருவோம். பாருங்கள், ஜோடியாக பின்னு கொடுத்துருவோம். நீங்கள் வாங்கி லைட்டில் ஒரு பிக்சலில் ஒரு பின்னு, பவர் பாக்ஸில் இல்லை நீங்கள் மேலே ஒயரில் ஒரு பின்னு போட்டு நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பின்னு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன் 3 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபோன் பண்ண வேணாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு அந்த பின்னு எத்தனை பின் வேணும்னு உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்கள். நம்ம அதுக்கு தகுந்த கொரியர் என்ன கொரியர் அவைலபிளாக பார்த்து உங்கள் அட்ரஸுக்கு நம்ம கொரியர் பண்ணிவிட்டுருவோம். ஓகேங்களா, நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அமௌண்ட்டு போட்டுட்டிங்கன்னா நம்ம பொருளை கொரியர் பண்ணிவிட்டுருவோம். உங்களுக்கு நல்லா எல்லாத்துக்குமே இந்த ப்ராசஸ் தான் போய்ட்டு இருக்குது. ஓகேங்களா, இந்த பின்னை நீங்கள் இப்படி யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நம்மக்கிட்ட இந்த மாதிரி கட்டு அவைலபிள் இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக டேகை போட்டு ரோப் போட்டு நல்லா நாமளே பண்ணி தந்துடுவோம். இந்த மாதிரி போட்டு உங்களுக்கு இதில் பின்னும் அடித்து தரணுன்னா கூட நம்ம அடித்து தந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரோப் போட்டதும் டேக் அடிச்சிட்டோம். நீட்டாக கஸ்டமர் கேட்டது தான். அவங்க வந்து பின்னும் போட்டு தது கேட்டாங்க. இப்போ என்னென்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பின்னு போட்டு நம்மளே ஈச்சில் அடித்து தந்துடுவோம். ஈச்சில் அடித்து தந்து இதில் ஒரு டேக் அடித்து கொடுத்துருவோம். இப்போ வந்து கஸ்டமருக்கு என்னென்னா ஈஸியாக வேலை முடிஞ்சு லைட்டு நல்லா லைஃப் வரும். ஓகேங்களா, அதுக்கோசரம் நம்ம இந்த மாதிரி ஆர்டர் எடுத்து பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு இந்த மாதிரி பின்னு தனியாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லைட்டில் ரோப் போட்டு எல்லாமே நீட்டாக பண்ணி நீங்கள் வாங்கிட்டு போய் லைனில் கொடுத்தீங்கன்னா அது பாட்டுக்கு அதே மாதிரி வேணா கூட நம்ம இந்த மாதிரி பின்னு அடித்து உங்களுக்கு நீட்டாக பண்ணி தரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ இந்த ஐடியா உங்களுக்கு சொல்லலாம் தான் இந்த பதிவு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்.